மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரின் சொல்லப்படாத அறிவுரை ஒரு விரிவான விமர்சனம். பகவத்கீதை என்பது குருக்ஷேத்திரப் போர்க்களத்தில் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான உரையாடலாகும். ஆனால் பேசும் வார்த்தைகளுக்கு அப்பால் கிருஷ்ணர் அளிக்கும் ஆழமான சொல்லப்படாத ஞானம் உள்ளது. இந்த சொல்லப்படாத பாடங்கள் அர்ஜுனனின் தொடக்க கால போர்வீரனிலிருந்து உறுதியான தலைவராக மாறுவதை வடிவமைக்கின்றன. கிருஷ்ணர் அர்ஜுனனுடன் சில நேரங்களில் மௌனமாக இருப்பது நமக்கு பல பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது. அந்த வகையில் கீழ்க்கண்ட 5 பாடங்களை நாமும் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். 1. பயம் என்பது ஒரு மாயை. உங்கள் தர்மத்தை நம்புங்கள். போரின் தொடக்கத்தில் அர்ஜுனன் சந்தேகத்தாலும் துக்கத்தாலும் மூழ்கடிக்கப்படுகிறான். தன் சொந்த உறவினர்களுக்கு எதிராக போராட முடியாது என்று மறுத்துவிடுகிறான். கிருஷ்ணர் அவனிடம் கடமை என்று சொல்லக்கூடிய தர்மத்தைப் பற்றி சொல்கிறார். ஆனால் வார்த்தைகளுக்கு அப்பால் கிருஷ்ணரின் அறிவுரை அர்ஜுனனுக்கு பயம் என்பது மனத்தினால் உருவாக்கப்படும் படைப்பு மட்டுமே என்பதை உறுதி செய்கிறது. தயக்கமின்றி தனது நோக்கத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உண்மையான பலம் வருகிறது என்பதை கிருஷ்ணர் அமைதியாக அவனுக்குக் கற்பிக்கிறார். 2. விளைவுகளிலிருந்து விலகுதல் உண்மையான சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும். பயன்பாடுகளின் மீது பற்று இல்லாமல் கடமைகளைச் செய்வது பற்றி கிருஷ்ணர் பேசினாலும் அவரது சொந்த வாழ்க்கை இந்த தத்துவத்திற்கு ஒரு மூல சான்றாகும். அவர் ஒரு ராஜாவை உருவாக்குபவராக போர்த்திறம் நன்கு அறிந்தவர் மற்றும் தெய்வீகமாக இருந்தபோதிலும் ஒருபோதும் தனிப்பட்ட ஆதாயத்தை தேடுவதில்லை. செயல்கள் நேர்மையுடனும் பற்றின்மையுடனும் செய்யப்படும்போது வெற்றி இயல்பாகவே பின்தொடர்கிறது என்பது அர்ஜுனனுக்கு அவர் சொல்லாத அறிவுரை. 3. குழப்பம் தற்காலிகமானது. நிதானத்துடன் நிலைத்து இருங்கள். குருக்ஷேத்திரம் என்பது ஆயுதங்களைப் போலவே உணர்ச்சிகளின் போராகும். முக்கியமான தருணங்களில் கிருஷ்ணரின் மௌனம் எவ்வளவு தீவிரமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஒருவர் நிதானத்துடன் இருந்து ஞானத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை அர்ஜுனனுக்கு கற்பிக்கிறது. உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனதளவில் நிதானத்துடன் இருந்தால் மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்கும். 4. ஆன்மா நித்தியமானது. மரணத்திற்கு அஞ்சாதீர்கள். ஆன்மா அழியாதது என்று கிருஷ்ணர் விளக்குகிறார். ஆனால் அவரது ஆழமான பாடம் அவரது சொந்த உதாரணத்தில் காணப்படுகிறது. அவர் தெய்வீகமாக இருந்தபோதிலும் ஒரு மனிதனாக வாழ்கிறார். வாழ்க்கையின் சவால்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். மரண பயத்தை விட்டுவிட்டு நேர்மையான செயலில் கவனம் செலுத்துவதே அர்ஜுனனுக்கு அவர் மௌனமாகச் சொல்லும் செய்தி. 5. உண்மையான தலைமை என்பது சேவையே செய்வதாகும். கிருஷ்ணர் தெய்வீகப் பிறவியாக இருந்தாலும் அவர் ஒரு சிம்மாசனத்தில் அமர்வதில்லை. அதற்கு பதிலாக அவர் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருக்கவே விரும்புகின்றார். இந்த அமைதியான செயல் மிகப்பெரிய பாடத்தை வெளிப்படுத்துகிறது. உண்மையான தலைமை என்பது தன்னலமின்றி மற்றவர்களுக்கு சேவை செய்வதாகும். அர்ஜுனன் தனது பங்கு அதிகாரத்தைப் பற்றியது அல்ல, தர்மத்தைப் பாதுகாப்பது என்பதை உணர்கிறான். பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஏராளமான விஷயங்களைப் பேசினாலும் அவரது சிறந்த பாடங்கள் பெரும்பாலும் சொல்லப்படாமலேயே இருக்கின்றன. தனது செயல்கள், இருப்பு மற்றும் அசைக்க முடியாத ஆதரவு மூலம் அவர் அர்ஜுனனுக்கும் நமக்கும் தைரியம், கடமை மற்றும் மனமைதி ஆகிய அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான திறவுகோல்கள் என்பதைக் கற்பிக்கிறார். கிருஷ்ணரின் சொல்லப்படாத ஞானம் காலத்தால் அழியாத வழிகாட்டி. எந்தப் பாடம் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானது? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் தெரிவியுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இருந்திருந்தால் லைக் செய்யவும். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மேலும் அடுத்த வீடியோவில் நல்ல தலைப்பில் சந்திப்போம்.